சிபி, என்னம்மா? உனக்கு கொஞ்சமாச்சும் இங்கிதம் இருக்காடா? என்ன? என்னவா? நடு வீட்டுல நம்ம சொந்தக்காரங்க வந்து உன் பொண்டாட்டி அந்த பேச்சு பேசுறாங்க, பல்ல கட்டிக்கிட்டு நீ அப்படியே நின்னுட்டு இருக்க. என்னம்மா பேசுற? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது எனக்கு ஒரு மாதிரி அன்னிசியா இருக்குமா? அதுக்காக உன் பொண்டாட்டிய மத்தவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பாப்பியா நீ? அதான் நீ பேசிட்டியேம்மா. நான் பேசுறது இருக்கட்டும், நீ இல்ல முதல்ல வந்திருக்கணும். என் பொண்டாட்டி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டிருக்க வேண்டாம்? ஏன் உனக்கு அது வரவே மாட்டேங்குது? என்ன விருப்பம் இல்லாம தாலி கட்டினதுனாலயா? அப்படிலாம் இல்லம்மா. நான் எல்லா இடத்துலயும் உனக்கு சப்போர்ட்டா தானே பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஏன் விட்டு கொடுத்த? எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த நிலைமையிலயும் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல புருஷன் தான் முன்னாடி நிக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை தாம்பத்தியம் நிலைக்கும். அது மட்டும் நடக்கலன்னு வையேன், கட்டின புருஷனே நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னு கட்டினவ மனசு அப்படியே துடிச்சு போயிரும். ஒரு குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவ சந்தோஷமா இல்லன்னு வை, அந்த குடும்பமும் நல்லா இருக்காது, கட்டிக்கிட்டவன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது. அத தெரிஞ்சுக்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லம்மா, அவ சந்தோஷமா தான் இருக்கா. அப்படின்னு நீ சொல்ற, அது மத்தவங்களுக்கு தெரியலையே. தெரியாத மாதிரி நீங்க சந்தோஷமா இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, தமிழ் வாயாடிதான், திமிர் பிடிச்சவதான், கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா ஒரு சில விஷயங்களை செய்வா. அதெல்லாம் இல்லன்னு சொல்லல, அதெல்லாம் தப்புதான். ஆனா அவ உன் பொண்டாட்டி. அத உன் மனசுல ஆழமா நிறுத்திக்க. நீ உன் கடைசி காலம் வரைக்கும் எந்த நிலைமையிலையும் உன் பொண்டாட்டியை நீ விட்டு கொடுக்க கூடாது. என்னடா சரின்னு சொல்லு. சரிம்மா, சரி. இனிமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீ இப்படி கல்லு மாதிரி நின்னு வச்சுக்கோ, பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னத்தை அப்படி திருப்பிடுவேன் பாத்துக்க. பாடவா. அம்மா, என்ன திடீர்னு உன் மருமக மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? உனக்கு தான் தமிழ கண்டா ஆகாதேமா. அது எனக்கும் அவளுக்கும் 1000 இருக்கும். அது மாமியார் மருமகளோட பிரச்சனை. அவ மேல இருக்கிற ஒரே கோவம் அவ ஜெயராணிக்கு சப்போர்ட் பண்ணதுதான். இந்த உலகத்துல எந்த மாமியார் மருமக அப்படியே சேலையும் நூலும் மாதிரி பிரியாம இருக்காங்க? எல்லாருக்குள்ளயும் வருத்தம் இருக்கும். ஆனா எந்த மாமியாரும் பொது இடத்துல தான் மருமகளை விட்டு கொடுத்து பேச மாட்டான். மத்தவங்கள பேச விட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டான். அந்த மாதிரிதான் நானும். என் மருமக மேல ஒரு களங்கம் விழுந்தா அது ஏன் மேல விழுந்ததுக்கு சமம். தமிழ்னு இல்ல, எந்த பொண்ணு வந்திருந்தாலும் நான் அப்படிதான் நடந்துக்குவேன்.